சவுக்கு விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம். இப்போ நம்ம மானாவரியில் CH5 நடவு செஞ்சுருக்கிறோம். அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம். இப்போ இது வயல் எனது வயல். இது இருக்கிற இடம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் விருதாசலம் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல அரியலூர் மாவட்டத்தில் எண்டில் இருக்கிறோம். இப்போ இந்த சவுக்க நாற்று போன மாதம் டிசம்பர் 30 நடவு செஞ்சது. அதுக்கு நாள் மழை பெஞ்சது, நடவு செஞ்சோம். இப்போ ஜனவரி 19 20 தேதி, இன்றைக்கி 20. இப்போ கிட்டத்தட்ட 25 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தண்ணி தான் ஊற்றி இருக்கிறோம். கண்ணு தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் ஏதோ ஒரு சில இடத்துல தான் அந்த கன்று செத்து இருக்கு. இப்போ நார்மலாக தண்ணி விட்டாலுமே அதிகமாக டேமேஜ் வரும். அந்த டேமேஜை விட கம்மியாக தான் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ பார்க்குறீங்க, இந்த கன்றுலாம் எவ்வளோ வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள். மானாவரியில் தான் வேர் பிடிச்சி துளிர் எடுத்துருக்குது. அப்போ சவுக்கையை பொறுத்தவரை அதிகமாக தண்ணி இருக்கணும்னு அவசியமும் இல்லை, அதிகமாக காய்ச்சலும் தேவையில்லை. இப்போ அந்த கன்று மட்டுமே பழச்சிருக்கு பாருங்கள். அதனால் விவசாய நண்பர்கள் தண்ணி அடிக்கடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, சீர்பாராக தண்ணி வச்சா போதும். இப்போ அதிகமாக பெரிய டேமேஜெலாம் ஆகலை. இது ஏன்னா இது அனுபவபூர்வமாக நம்ம பார்க்குறோம். இது CH5 தான், ஸ்பீடு ரகம். இப்போ ஏன் இதை நம்ம தண்ணி விடலன்னு கேட்டிங்கன்னா, களை அதிகமாக மண்டிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தண்ணி பாய்ச்சாமல் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு வாட்டி தான் ஊற்றிருக்கிறோம். வெறும் ஈரப்பதம் இருந்தால் போதும், வேர் பிடிச்சிடுது. இப்போ நல்லா சிறப்பாக வந்திருக்கு. இந்த பதிவுக்காக தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். உங்களுடன் இயற்கை ஆர்வலர் ஆர். பசுபதி, ஓலையூரிலிருந்து.